ஓம் சாந்தி. 3/5/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, இந்த முரளியில் பாபா உங்களை யார் என்று கூறுகிறார்? பாபா சொல்றாரு, இந்த முரளியில் பாபா உங்களை யார் என்று கூறுகிறார் அப்படின்னா, நீங்கள் ஞான மழை பொழிகின்ற சீதலா தேவிகள். நீங்கள் ஞான மழை பொழிகின்ற சீதலா தேவிகள், சிவசக்தி பாண்டவ சேனைகள் மற்றும் ஞான கங்கைகள் என்று கூறுகிறார். நீங்கள் ஞான மழை பொழிகின்ற சீதலா தேவிகள், சிவசக்தி பாண்டவ சேனைகள் மற்றும் ஞான கங்கைகள் என்று கூறுகிறார். இரண்டாவது கேள்வி, எதை பாபா விலைமதிப்பற்றது என்று கூறுகிறார்? ஏன் கூறுகிறார்? ஒரு சிவபாபாவின் ஜெயந்தியை கொண்டாடுவது விலைமதிப்பற்றதாகும். ஏனெனில் அவர் பாரதத்தை தங்க குருவியாக மாற்றுகிறார். மூன்றாவது கேள்வி, யார் சொர்க்கத்திற்கு வர மாட்டார்கள்? பின்னால் வரக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். நாலாவது கேள்வி, யார் வெற்றி மூர்த்தி ஆவார்கள்? ஒவ்வொரு ஆத்மாவிடமும் ஆன்மீக அறுபடாத அன்பு வைத்து ஸ்நேகம் நிறைந்த விவகாரம் செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிடமும் ஆன்மீக அறுபடாத அன்பு வைத்து ஸ்நேகம் நிறைந்த விவகாரம் செய்யக்கூடியவர்கள்தான் வெற்றி மூர்த்தி ஆவார்கள். அஞ்சாவது கேள்வி, யாருக்கு அந்தர்முகி என்று சொல்லப்படுகிறது? அந்தர்முகினா உள்நோக்கு முகமுடையவர் என்று சொல்லப்படுகிறது. யார் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது சப்தத்தில் வருகிறாரோ, எப்பொழுது விரும்புகிறாரோ அப்போ சப்தத்திலிருந்து விடுபடுகிறாரோ அவர்தான் அந்தர்முகி, அதாவது உள்நோக்கு முகமுடையவர் என்று சொல்லப்படுகிறது. எப்போ விரும்புகிறோமோ சப்தத்தில் வரணும், பேசணும், காரியங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா விடுபட்டு எங்கே போயிடணும்? பாபா கிட்ட போய், இல்லையா? பாபா அப்படிதான், சாக்கார பாபா குழந்தைகளுக்கு பார்த்து பேசிகிட்டே இருப்பார். அடுத்த செகண்ட் என்ன ஆகிடுவார்? அசரீரி ஆகிடுவார். சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆகிடுவார். இல்லை, இருக்க மாட்டார். இங்கே இருக்கிற மாதிரி தான் தெரியும் பார்க்கறதுக்கு, ஆனால் இல்லாத மாதிரி இருப்பார். அது போல் வரணும், பேசணும், விடுபடும். அவங்க தான் உள்நோக்கு முகமுடையவர். தேவைன்னா வாங்க, வேலை முடிஞ்சிச்சா ஆமாம் பாருங்கள், தேவைன்னா வெளியில் வரும். வேலை முடிஞ்சவொடனே தன்னுடைய கை கால் எல்லாம் ஓட்டுக்குள்ளே அடக்கிட்டு அமைதியாக இருக்கும். அதுபோல் காரியம் செய்யணும், விடுபடும். fill in the blanks. ஃபஸ்ட்டு பாபா என்ன சொல்றாருன்னா, ஆத்மா தூய்மையாவதன் மூலம் டேஷ் விடுகிறது. ஆத்மா தூய்மையாவதன் மூலம் குளிர்ந்து விடுகிறது, குளிர்ச்சியாகி விடுகிறது. ரெண்டாவது, பகவானுக்கு கூட டேஷ் கிடைப்பதில்லை. பகவானுக்கு கூட மோட்சம் கிடைப்பதில்லை. மூன்றாவது, நீங்கள் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆகையால் டேஷ் ஆக வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் ஆகையால் நாலேஜ்ஃபுல் ஆக வேண்டும். நாலேஜ்ஃபுல் அப்படின்னா ஞானம் நிறைந்தவர் ஆக வேண்டும். நான்காவது, தந்தையின் டேஷ் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். தந்தையின் அனைத்து குணங்களையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். அஞ்சாவது, நீங்கள் டேஷ் அடைந்தால்தான் டேஷ் முடியும். நீங்கள் டேஷ் அடைந்தால்தான் டேஷ் முடியும்.
நீங்கள் குளிர்ச்சி அடைந்தால்தான் தேவதையாக முடியும். குளிர்ச்சி அடைந்தால்தான் தேவதையாக முடியும். அப்போ உங்களுடைய கர்மேந்திரங்கள் என்ன ஆகிடும்? அதுவும் கூல் ஆகிடும். ஆத்மா பியூர் ஆயிடுச்சிட்டாலே எல்லாமே சுத்தமாயிடும், ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடும். ஆகையால பாபா சொல்கிறார், நீங்கள் குளிர்ச்சி அடைந்தால்தான் தேவதையாக முடியும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.